இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஎஸ்ஐஆர்லேருந்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான வேக்கண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷனான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து இதற்கு முன்னாடி வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வரும். இதில் போய்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் இப்படி தான் வந்து கேட்கும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்ட் அப்ளை ஃபார். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்றதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கான நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றது வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க, போஸ்ட் கோடு. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து அதில் எந்த போஸ்ட்டுக்குன்றதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த போஸ்ட் கோடு வந்து இங்கே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ்ன்றது வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை வந்து அதை வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபார்ம் மெயில் ஐடி வந்து கேட்குது, அதை வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள் ரெஜிஸ்டர்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கான ரெஜிஸ்டர் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கான ரெஜிஸ்டர் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு மெயிலுக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கான ரெஜிஸ்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்துருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து லாகின் பண்ணணும்னு உள்ளே வந்துருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஃபீமேல்ன்றது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரிடா அன்மேரிடான்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் சிட்டி கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வந்து சேம்னா இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தோ முஸ்லிமான்றது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்தியன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது டிசபிலிட்டின்ற கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, நோன் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து எக்ஸரிஸ் என்னன்றது கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர்ஆரில் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்டாக இருக்கீங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு வந்து அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். அதை வந்து யூஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய 10th எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்களான்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து 10th செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூல் நேமு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு, எந்த யூனிவர்சிட்டி, எப்போ பாஸ் பண்ணீங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து கேட்குறாங்க. அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்குது, அதை வந்து டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய எஜுகேஷன் சப்மிட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், 500 நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிக்னேச்சர் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th அந்த அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க.
நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து அக்ரின்றது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபைனல் சப்மிட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். இது வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.